வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஆந்திராவில் நாளை ரூபாய் 13,430 கோடி திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது தமிழக அரசு. கென்யா நாட்டின் முன்னாள் பிரதமர் ரைலா ஓடிங்கா மாரடைப்பால் காலமானார். அவரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். கரூர் துயர சம்பவத்தில் பிரேத பரிசோதனையில் ஏன் இவ்வளவு அவசரம்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. வங்காளதேசத்தில் ஜவுளி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 16 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆந்திராவிற்கு நாளை வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் 13,430 கோடி திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்திற்கு வருகை தருகிறார். நாளை கர்னூலில் உள்ள சிவாஜி ஸ்பூர்த்தி கேந்திராவை பார்வையிடுகின்றார். அதன் பின்னர் கர்னூலில் ரூபாய் 13,430 கோடி மதிப்பிலான மேம்பாட்டு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து ஒர்வக்கல் மற்றும் கொப்பர்த்தி தொழில்துறை வழித்தடத்தை தொடங்கி வைக்கிறார். மேலும் பாபகினி ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள பாலத்தை திறந்து வைக்கிறார். குண்டலப்பள்ளி கனிகிரி புறவழி சாலை பணிக்காக ரூபாய் 4,920 கோடியில் அடிக்கல் நாட்டுகிறார். இதனையடுத்து சம்பாவரம் ஷீலா நகர் இடையே ரூபாய் 960 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்ட பசுமை சாலை கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பீலேறு கலூரு இடையே 4 வழி சாலை விரிவாக்க பணிகளுக்கு ரூபாய் 1,140 கோடியில் பணியை தொடக்கி வைக்கிறார். கெயில் எரிவாயு திட்டத்தையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். நிகழ்ச்சியில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி நந்தியால் மாவட்டத்தில் உள்ள மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோவில் மற்றும் ஸ்ரீசைலம் கோவில்களில் பூஜை செய்து வழிபடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. தமிழக சட்டசபையில் கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான சட்ட மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. விளையாட்டு பல்கலைக்கழக குழுவில் நிதித்துறை செயலர் ஒருவரை நியமிக்க ஏதுவாக சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருந்தது. இந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் அனுப்பி வைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் மசோதாக்களை ஆளுநர் கையாளும் விதம் அரசமைப்பிற்கு எதிரானது என்றும் ஆளுநரின் நடவடிக்கை தன்னிச்சையானது என்றும் அறிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யா நாட்டின் முன்னாள் பிரதமர் ரைலா ஓடிங்கா மாரடைப்பால் காலமானார். அவரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் சிகிச்சை பெற்று வந்த கென்யா நாட்டின் முன்னாள் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரைலா ஓடிங்கா மாரடைப்பால் உயிரிழந்தார். கேரளாவின் ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்த போது அவர் இன்று உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ரைலா ஓடிங்காவை அவரது ஆதரவாளர்கள் பாபா என்று அன்பாக அழைத்தனர். 80 வயதான ஓடிங்கா கென்யா அரசியலில் முக்கிய நபராகவும் இந்தியாவின் நீண்டகால நண்பராகவும் இருந்தார். ஓடிங்கா மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் எனது அன்பு நண்பரும் கென்யாவின் முன்னாள் பிரதமருமான ரைலா ஓடிங்காவின் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. அவர் ஒரு உயர்ந்த அரசியல்வாதியாகவும் இந்தியாவின் அன்புக்குரிய நண்பராகவும் இருந்தார் என்றும் தெரிவித்தார். மேலும் தான் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த நாட்களிலிருந்து அவரை நெருக்கமாக அறிந்து கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்றும் எங்கள் நட்பு பல ஆண்டுகளாக தொடர்ந்தது என்றும் இந்தியா நமது கலாச்சாரம், மதிப்புகள் மற்றும் பண்டைய ஞானத்தின் மீது அவருக்கு சிறப்பு பாசம் இருந்தது எனவும் இந்தியா கென்யா உறவுகளை வலுப்படுத்த அவர் மேற்கொண்ட முயற்சிகளில் இது பிரதிபலித்தது என்றும் இந்த துயர நேரத்தில் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் கென்யா மக்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவத்தில் பிரேத பரிசோதனையில் ஏன் இவ்வளவு அவசரம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விளக்கம் அளித்து பேசினார். அப்போது கரூர் பரப்புரைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு அறிவிக்கப்பட்ட
12 மணியை கடந்து 7 மணி நேரம் தாமதமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்துள்ளார். இதுதான் கரூர் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்றும், கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், ஆனால் அவர்கள் போதிய ஏற்பாடுகளை செய்ய தவறிவிட்டனர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இந்நிலையில் முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருந்தால் அசம்பாவிதம் ஏற்படாமல் தவிர்த்திருக்கலாம் எனவும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்க அரசு தவறிவிட்டது எனவும் சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் சில விஷயங்களை குறிப்பிலிருந்து நீக்கும்படியும் கோரினார். இதனால் இரு கட்சி உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சபாநாயகரை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர். இதையடுத்து அவர்கள் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனை முன்னிட்டு சட்டசபை வளாகத்தில் பலத்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்த பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவையில் பேச எங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. நாங்கள் கருத்து கூறிய பின்னர் முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விடுத்தோம் என்றும், கரூர் சம்பவத்தில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் காவல்துறை கடுமையான பாதுகாப்பு கொடுக்காததே 41 பேர் உயிரிழப்பிற்கு காரணம் என குற்றம் சாட்டிய அவர், சிபிஐ விசாரணையை நினைத்து அவர்கள் பயப்படுகின்றனர் எனவும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் நடுநிலையோடு நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வங்காளதேசத்தில் ஜவுளி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 16 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். வங்காளதேச தலைநகர் டாக்காவில் ரூப் நகர் பகுதியில் வங்காளதேச வர்த்தக பல்கலைக்கழகத்திற்கு எதிரே உள்ள ரசாயன கிடங்கும் அதன் அருகே 4 மாடிகள் கொண்ட ஜவுளி ஆலையும் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் நேற்று உள்ளூர் நேரப்படி காலை 11 மணி அளவில் ரசாயன கிடங்கில் ரசாயன பொருட்கள் வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அருகில் உள்ள ஜவுளி ஆலைக்கும் தீ பரவி 4 மாடிகளிலும் தீ பற்றி எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து 12 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதன் பிறகு ஜவுளி ஆலையில் சோதனை நடத்திய போது தீயில் கருகிய 16 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. அவர்கள் அனைவரும் ஜவுளி ஆலை தொழிலாளர்கள் என தெரியவந்தது. ரசாயன கிடங்கிலிருந்து உருவான விஷவாயுவை சுவாசித்ததால் அவர்கள் உயிரிழந்ததாக தீயணைப்புத்துறை அதிகாரி முகமது தஜூஸ் இஸ்லாம் சௌத்ரி தெரிவித்தார். ரசாயன கிடங்கில் ஏற்பட்ட வெடிவிபத்திற்கான காரணம் விசாரணைக்கு பிறகு தெரியவரும் என்றும் தெரிவித்தார். மேலும் சில தொழிலாளர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். வங்காளதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். நீதி வெல்லும் என பதிவிட்ட விஜய், முதலில் சிரிப்பது முக்கியமல்ல, இறுதியில் யார் சிரிப்பது என்பதுதான் முக்கியம் என்று அரியலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட திராவிடர் கழகத்தின் சார்பில் திருச்சி சிறுகனூரில் அமைய உள்ள பெரியார் உலகத்திற்கு நிதி பங்களிப்பு தரும் நிகழ்ச்சி அரியலூர் தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கலந்து கொண்டு திராவிடர் கழக நிர்வாகிகள் மற்றும் குடும்பங்களிடமிருந்து பெரியார் உலக கட்டமைப்பு நிதி பகிர்வாக முதற்கட்ட தொகையை ரூபாய் 10 லட்சத்தை பெற்றுக் கொண்டார். அதன் பின்னர் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சிபிஐ விசாரணை என்றதும் தலைமறைவாக இருந்த தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் வெளியே வந்துள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்த அவர், சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது எந்த வகையில் சரியானது என்பது பல அரங்குகளில் இப்போது கேள்வியாகி உள்ளது என்றும், இதை ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் சொல்கிறேன், பத்திரிகைகள் கூட இதை தவறான உத்தரவு என்று விமர்சிக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பின்னர் தலைமறைவாக இருந்த தமிழக வெற்றி கழகத்தினர் இப்போது வெளியே வருவது மட்டுமல்லாமல் நீதி வெல்லும் என்று சொல்கிறார்கள் என்றும், முதலில் சிரிப்பது முக்கியமல்ல, இறுதியில் யார் சிரிக்கிறார்கள் யார் உணர்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் என்றும் கி வீரமணி தெரிவித்துள்ளார். அதாவது சிபிஐக்கு ஆணை உச்சநீதிமன்றம் கொடுத்தது எந்த வகையில் சரியானது என்பது பல அரங்கங்களில் இப்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது. காரணம், சட்ட ரீதியாக நான் ஒரு வழக்கறிஞனாக இருந்து சொல்லுகிறேன், வெறும் திராவிடர் கழகத்து தலைவராக மட்டுமல்ல. இன்னைக்கு பிரபலமான ஒரு ஆங்கில ஏடு தலையம் எழுதியிருக்கிறது, ஃப்ளாட் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆர்டர் என்று சொல்லக்கூடிய தவறான
ஃப்ளாட் ஆர்டர் என்று சொல்லி தவறான ஒரு உத்தரவு. இல்லை, இப்போதான் வெளியே வர்றாங்கன்னு இல்லை, அது மட்டுமல்ல, நீதி வென்றது என்றெல்லாம் சொல்றார்கள். இந்த முதல்ல சிரிக்கிறதுக்கு அது முக்கியமல்ல. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, இறுதி சிரிப்பு இருக்குத, அதுதான் மிக முக்கியம். இறுதியில் யார் சிரிக்கிறார்கள், யார் உணர்கிறார்கள் என்று அதில் உலகவே தான். இப்போ வெளியிலெல்லாம் உலவுவார்கள் சொன்னால் இதுவரையில அவர்கள் வரலாம். அது இல்லை, பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. முதல் பிரச்சனையே என்னன்னா, அவர்கள் என்ன செய்திருக்கணும், அவசர அவசரமாக அந்த நடிகர் வீட்டுக்கு போய் தன்னை பாதுகாத்து கொண்டார். காவல்துறையினர் சொன்னார்கள், அதனால நான் சொன்னேன்னா விசாரிக்கிறதுக்கு என்ன, அது மட்டுமல்ல, விசாரிக்கிறதே எப்போ விசாரிச்சார்? நாக்பூரில் பல லட்சம் பேருடன் புரட்சியாளர் அம்பேத்கர் புத்த மதம் தழுவிய நாளை நினைவுபடுத்தும் விதமாக அரக்கோணத்தில் புத்தர் சிலையுடன் பல்வேறு அமைப்பினர் அமைதி ஊர்வலம் சென்றனர். 1956 ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நாக்பூரில் பல லட்சம் பேருடன் புரட்சியாளர் அம்பேத்கர் புத்த மதம் தழுவிய நாளை நினைவுபடுத்தும் விதமாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் தலித் மக்கள் விடுதலை முன்னணியின் நிறுவனர் மோகன் தலைமையில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகிலிருந்து மோசூர் சாலையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் பவன் வரை புத்தர் சிலையுடன் அமைதி ஊர்வலம் சென்றனர். அதைத் தொடர்ந்து அம்பேத்கர் பவனில் புத்தர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வணங்கினர். நிகழ்ச்சியில் பௌத்த பிக்கு சம்பத், செந்தில்குமார், குருவைக்குமார், தலித் ஆர் கலைமணி, மதிப்பறையனார், இளங்கோ, ஜான் இளஞ்செழியன், ஜெயராஜ், ஸ்ரீதர், யோகஜோதி, ஆர் மோகன், செஞ்சி பார்த்திபன் உட்பட பல்வேறு அமைப்பின் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய ரயில் நிலையமான நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசுகள் ரயிலில் எடுத்து செல்வதை தடுக்க ரயில்வே போலீசார் பயணிகளிடம் தீவிர சோதனை நடத்தினர். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் பட்டாசுகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை பயணிகள் ரயிலில் கொண்டு செல்வதை தடுப்பதற்காக தெற்கு ரயில்வே துறை கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பண்டிகை காலங்களில் சிலர் பட்டாசுகள், பெட்ரோல், டீசல் போன்ற எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை பயணிகள் தங்களுடன் எடுத்து செல்கின்றனர். சிறிய பிழையால் கூட பெரும் விபத்திற்கு காரணமாக மாறக்கூடும் என்பதால் தீ விபத்து ஏற்படுத்தும் எந்த பொருட்களையும் ரயிலில் கொண்டு செல்வது கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் முக்கிய ரயில் நிலையமான நாகர்கோவில் ரயில் சந்திப்பு நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் இணைந்து பயணிகளின் பைகளில் ஏதேனும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பட்டாசு போன்ற பொருட்களை கொண்டு செல்கின்றார்களா என சோதனை மேற்கொண்டனர். இருப்பினும் சிலர் வியாபார நோக்கத்தோடு ரயிலில் பட்டாசுகள் நூதன முறையில் கொண்டு செல்கின்றனர். இதனை தடுக்கும் விதமாக ரயில்வே காவல்துறையினர் இன்று நாகர்கோவில் சந்திப்பு நிலையத்தில் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். குடியாத்தத்தில் செயல்படும் அரசினர் மகளிர் பள்ளியில் நடைபெற்ற கலை திருவிழாவில் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செயல்படும் அரசினர் மகளிர் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வட்டார அளவிலான கலை திருவிழா நடைபெற்றது. விழாவில் குடியாத்தம் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தனர். 3 நாட்கள் நடைபெறும் கலை திருவிழாவில் குடியாத்தம் வட்டார அளவிலான அரசு பள்ளிகள் மற்றும் நிதி உதவி பெறுகின்ற 193 பள்ளிகளை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் மாவட்ட அளவில் நடைபெறும் கலை திருவிழாவில் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமர், பள்ளியின் தலைமை ஆசிரியர் அகிலா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் வெண்ணிலா, ஞானவேல், அழகேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீசப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரின் உருவப்படத்தை எரித்து விழுப்புரத்தில் இந்திய குடியரசுக் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது நீதிமன்றத்திற்கு உள்ளேயே காலணி வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே நகராட்சி திடலில் இந்திய குடியரசுக் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் ராகேஷ் கிஷோரின் உருவப்படத்தை எரித்து இந்திய குடியரசுக் கட்சியினர் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர்.
அந்த உச்சநீதிமன்றத்திலே பணியாற்றி கொண்டிருந்த ராகேஷ் கிஷோர் என்ற ஒரு வழக்கறிஞர் நம்முடைய தலைமை நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை நடத்தி கொண்டிருக்கிற போது தன்னுடைய மத வன்மத்தையும் ஜாதி வன்மத்தையும் காட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவருடைய காலணியை கழட்டி மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர் மீது வீசியிருக்கிறார். அதிர்ஷ்டவசமாக அவர் மீது படவில்லை. ஆனாலும் கூட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் இந்த தாக்குதல் என்பது ஒரு தனிப்பட்ட பிஆர் கவாய் மீது மட்டுமே தொடுக்கப்பட்ட தாக்குதலாக எடுத்துக்கொள்ளாமல் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது தாக்கப்பட்ட ஒரு தாக்குதல். போளூர் அடுத்த சேத்துப்பட்டு கிழக்கு ஒன்றியத்தில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் சட்டமன்ற தொகுதியில் சேத்துப்பட்டு கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிள்ளுவனாந்தம், கிழக்குமேடு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் ஸ்ரீதர் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மத்திய மாவட்ட அதிமுக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் 20 ஊராட்சிகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வேலூர் மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் SR ராஜசேகர் பங்கேற்று அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்களையும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுகவின் செயல்பாட்டையும் பொதுமக்களுக்கு விளக்கி கூற வேண்டும் என வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். அதன் பின்னர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் வாக்குச்சாவடி முகவர்களிடம் வாக்காளர் பெயர் பட்டியலை வழங்கியதுடன் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பெயர் சரிபார்ப்பு பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அங்கன்வாடி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி காரைக்காலில் அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 50 அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஒப்பந்த காலம் முடிவடைவதால் அவர்களுக்கு மீண்டும் நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 1 மணி நேரத்திற்கு மேலாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கன்வாடி ஊழியர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பு நிலவியது. தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தூத்துக்குடியில் பாரம்பரிய முறையில் தயாராகும் கைசுற்று முறுக்குகள், அதிரசம் மற்றும் இனிப்பு வகைகளை வாங்குவதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். முன்பெல்லாம் தீபாவளி பண்டிகை வருகிறது என்றால் வீட்டில் உள்ள பெரியோர்கள் 1 வாரத்திற்கு முன்பாகவே வீடுகளில் முறுக்கு, அதிரசம், லட்டு, முந்திரி கொத்து, வடைகள் என பல்வேறு பலகாரங்கள் செய்வார்கள். ஆனால் தற்போதுள்ள தலைமுறையினர் பாரம்பரியமான பலகாரங்கள் வீடுகளில் செய்வதை தவிர்த்து கடைகளில் வாங்கி தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் தீபாவளி பண்டிகையில் கண்டிப்பாக இடம்பெறும் கைசுற்று முறுக்கு தயார் செய்யும் பணிகள் தூத்துக்குடியில் துரிதமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள மேலூர் பங்களா தெரு மற்றும் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெரும்பாலான வீடுகளில் கைசுற்று முறுக்கு, அதிரசம் மற்றும் இனிப்பு வகைகள் குடிசை தொழிலாகவே மாறி வருகிறது. மேலும் இங்குள்ள ஒவ்வொரு கடைகளிலும் 4000 முதல் 5000 வரையிலான முறுக்குகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. இதுபோல் அதிரசம், முந்திரி கொத்து, லட்டு, பூந்தி, கருப்பட்டி ஜாங்கிரி, முந்திரி அல்வா மற்றும் கார வகைகள் தயார் செய்யப்படுகின்றது. இந்நிலையில் சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் தமிழர்கள் தூத்துக்குடியில் ஆர்டர் கொடுத்து முறுக்கு உள்ளிட்ட இனிப்பு பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இது தொடர்பாக முத்துக்குமாரை தெரிவிக்கையில், ஓமலூர் அருகே மனித கழிவை சிறுவனை கையால் அள்ள வைத்த சம்பவத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி தாலுகா கொங்குப்பட்டியை சேர்ந்த கூலி தொழிலாளி சுரேஷின் 15 வயதுடைய மகன் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளார். இந்நிலையில் 15 வயது மகன் அருகிலுள்ள மஞ்சள் தோட்டத்திற்கு சென்று காலை கடன் முடித்துவிட்டு வெளியேறினார். அப்போது தோட்ட குத்தகைதாரர் ரமேஷ் என்பவர் சிறுவனை மிரட்டியதுடன் மலத்தை கையால் அள்ளி தோட்டத்திற்கு வெளியே போட செய்துள்ளார். இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் சிறுவனை ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர்.
அதன் பின்னர் சிறுவனை மலத்தை கையால் அள்ள வைத்த வன்கொடுமைக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்ததுடன் அரசிற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோரிக்கை விடுத்தனர். அதனிடையே இது போன்ற சம்பவம் நடக்கவில்லை என்றும் சுய ஆதாயத்திற்காக விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகி ஒருவர் வேண்டுமென்றே பிரச்சனையை உருவாக்குகிறார் என விவசாயி ரமேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுரேஷ் மூட்டை தூக்கும் தொழிலாளி, அவருடைய மகன் பவித்ரன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு, ஆட்டிசம் ADHD என்கின்ற நோய் பாதித்த ஒரு செயலற்றல் தம்பி கொண்ட தம்பி. அவன் காலையிலே தன் மனங்களிக்க பொது இடத்துல ஒரு தனியாருக்கு சொந்தமான வயலுக்கு ஓரத்திலே வேலி ஓரத்திலே அமர்ந்திருக்கிறான். இதை கண்ட அந்த வயலை குத்தைக்கு ஓட்டி கொண்டு இருந்த, அதாவது மோகன் என்பவருடைய நிலம் உரிமையாளர், ஆனால் குத்தைக்கு ஓட்டி கொண்டு வந்தவர் ரமேஷ். அவர் இந்த பையன் விடுதலை சிறுத்தை கட்சி எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய படத்தை போட்ட பனியனை T-ஷர்ட்டை அணிந்து கொண்டிருந்தான் என்ற ஒற்றை காரணத்துக்காக இங்கு வந்து ஏன்றா மலம் கழிக்கிறாய் என்று அவன் மீது அடித்து துன்புறுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த மனித நேயத்துக்கு எதிரான ஒரு அறமற்ற செயலை செய்திருக்கிறார். அதாவது அவன் பேண்ட மலத்தை அவனே கையாலேயே வார வைத்து அப்புறப்படுத்தியிருக்கிறான். இந்த அவல நிலை இந்த திராவிட விடியல் ஆட்சியில தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை இரும்பு கரம் கொண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கே சேலம் மாவட்டத்தில் இந்த பாதிக்கப்பட்ட பவித்ரனுக்காக நீதி கேட்டு விடுதலை சிறுத்தைகள் இங்கே நாங்கள் களமாடி கொண்டிருக்கின்றோம். தாமரைப்பாக்கம் கூட்டுச்சாலையில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ப. பெஞ்சமின் பங்கேற்று பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். திருவள்ளூர் மத்திய மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் தாமரைப்பாக்கம் கூட்டு சாலையில் உள்ள தாட்சாயினி திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் வடமுதுரை M. மகேந்திரன் தலைமை தாங்கினார். அனைவரையும் வழக்கறிஞர் அணி மாவட்ட இணை செயலாளர் வி. லிங்கன் வரவேற்றார். கூட்டத்திற்கு பூவிருந்தவள்ளி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரா. மணிமாறன், விவசாய பிரிவு மாவட்ட செயலாளர் தங்கமணி, தகவல் தொழில்நுட்ப பிரிவின் வடசென்னை மாவட்ட செயலாளர் ஜீவா, பொதுக்குழு உறுப்பினர் காட்டுப்பாக்கம் ராஜகோபால், மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் M. மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மத்திய மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. பெஞ்சமின் கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளான 9 பேர் கொண்ட குழுவினர் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்கல் உள்ளிட்டவைகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்றும் விளக்கினார். மேலும் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு நடுநிலை வாக்காளர் வாக்குகளை செலுத்த தேவையான நடவடிக்கைகளை பூத் கமிட்டி நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் எடுத்து கூறினார். மேலும் அதிமுக ஆட்சியில் மக்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வந்த தாலிக்கு தங்கம், பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப், மானிய விலையில் ஸ்கூட்டர் உள்ளிட்ட திட்டங்கள் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து திட்டங்களும் தொடரும் என்று வாக்காளர்களிடம் உரிய முறையில் எடுத்து கூற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கூட்டத்தில் AN திருவேங்கடம், பொன் பழனி, முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சரவணன், வழக்கறிஞர்கள் காரணி பிரகாஷ், VP பரந்தாமன், ஒன்றிய மாணவரணி குருவாயல் வெங்கட், தில்லி பாபு, வெங்கல் நாகராஜன், T. ரமேஷ், CKR ரவி, மீன் ரவி, பாஸ்டர் சுரேஷ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், பூத் கமிட்டி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் இறுதியில் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் குழந்தைவேலு நன்றி தெரிவித்தார். வாணியம்பாடியில் கிராம நிர்வாக அலுவலர் பணியிட மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் 500க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நரசிங்கபுரம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வரும் சர்க்குணம் என்பவர் பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களில் முறைகேடு செய்துள்ளதாக கூறி வருவாய் கோட்டாட்சியர் அஜிதா பேகம் கடந்த மாதம் அவருக்கு பணி மாறுதல் செய்து உத்தரவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் கடந்த 3ஆம் தேதி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர்.
ஆனால் மாவட்ட ஆட்சியரும் தங்களது கோரிக்கைகளை ஏற்காமல் அலட்சியப்படுத்துவதாக கூறியும் கிராம நிர்வாக அலுவலர் சர்க்குணத்தின் கருத்துக்களை கேட்காமல் பணி மாறுதல் செய்ய உத்தரவிட்ட கோட்டாட்சியர் அஜிதா பேகத்தை கண்டித்தும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் அருள்மொழிவர்மன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்ட வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்துவோம் என வருவாய்த்துறை அலுவலர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் அருள்மொழிவர்மன். நம்மளுடைய மாவட்டத்திலே ஒரு சுமூகமான நிலையில் வருவாய்த்துறை பயணித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நம்மளுடைய வாணியம்பாடி வட்டத்திலே பணிபுரியக்கூடிய நரசிங்கபுர கிராம நிர்வாக அலுவலர் தவறுதலாக 38 பட்டா தவறுதலாக மாற்றம் செய்துள்ளதாக ஒரு அநீதியாக பணியிடம் மாற்றம் செய்துள்ளார்கள். அதை கள ஆய்வு செய்து மக்களிடம் விசாரணை செய்து அது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் அவர்கள் சேவை மையத்திலே அப்டேட் செய்யப்படக்கூடிய அந்த ஆவணங்களை வைத்து அந்த அடிப்படையிலே அவர் தவறு செய்துள்ளார் என்ற நிலையிலே அவர்கள் தொடர்ந்து நிலைநிறுத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் அதை நீங்கள் மீண்டும் கள ஆய்வு செய்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நிலையிலும் அவர்கள் எங்களை புறக்கணித்து அந்த ஆர்டரை ஒபே செய்ய வேண்டும் என்று அவர்கள் எங்களை வஞ்சித்து வரும் நிலையிலே இந்த போராட்ட காலத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. நிர்வாகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரிடம் அணுகி நாங்கள் இதை சுமூக தீர்வு காண வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்தோம். மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பிரச்சனை தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் பயணித்தோம். ஆனால் கடந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்த போதெல்லாம் அமர் குஷ்வா மற்றும் தர்பக் ராஜ் ஐயா அவர்களெல்லாம் எங்களை பிரச்சனை தீர்த்து இந்த மாவட்டத்தை சுமூகமான நிலையில் கடக்க செய்துள்ளார்கள். தீபாவளி பண்டிகையை அனைவரும் பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் பரங்கிப்பேட்டை தீயணைப்பு நிலையத்தில் தீயணைப்பு வீரர்கள் போலி ஒத்திகை பயிற்சியை நடத்தினர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பில் அனைவரும் பாதுகாப்பாக தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என வலியுறுத்தி பரங்கிப்பேட்டை தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையத்தின் நிலைய அலுவலர் ஜெயக்குமார் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் தீ விபத்து தொடர்பான போலி ஒத்திகை பயிற்சி மற்றும் வழிமுறைகளை செய்து காண்பித்தனர். மேலும் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு தீ பாதுகாப்பு ஒத்திகை குறித்து பயிற்சி அளித்தனர். அப்போது மாணவர்கள் நேரடியாக பயிற்சியை செய்து காண்பித்தனர். மேலும் அனைவருக்கும் தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் பொதுமக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். மேலூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்களை அதிக விலைக்கு விற்பதாகவும் காலி பாட்டில்களை திரும்ப பெற மறுப்பதாகவும் மது பிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் டாஸ்மாக் மது கடையில் ரூபாய் 140 என விலை குறிப்பிடப்பட்டுள்ள மது பாட்டிலுக்கு 15 ரூபாய் கூடுதலாக வாங்குவதாக கூறப்படுகின்றது. பாட்டில்களை திரும்ப ஒப்படைத்த போது கடைக்காரர் அதை வாங்க மறுப்பதாகவும் மது வாங்கி குடிப்போர் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஏன் கூடுதலாக ரூபாய் 15க்கு மது பாட்டில்களை விற்கின்றீர்கள் என தட்டி கேட்ட மது பிரியர்களிடம் கடைக்காரர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மது பாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் கொடுத்து வாங்கும் நபர் பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் கடைகளில் பணம் திருப்பி தரப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் மது பாட்டில்களை கடைக்காரர்கள் வாங்க மறுப்பது வேதனை அளிப்பதாக மது பிரியர்கள் தெரிவிக்கின்றனர். அதனால் கூடுதலாக பணம் வாங்கும் கடைகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மது பிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒயின் சாப்பாடை போய் நான் டெய்லி 4 கோட்டு 5 கோட்டு சாப்பிட்றேன், நான் வாங்கி சாப்பிட்றேன்னு திருப்பி பாட்டில் போய் கொடுத்தா ஸ்டிக்கர் இல்லைன்னு சொல்லி ஸ்டிக்கரோடு இருக்குது, ஆனால் பாட்டில் வாங்க மாட்டேன்றாங்க. இதே மாதிரி தெருத்துருவா பூரா பாட்டில் கிடக்கு, யார் போய் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்றாங்க. என்ன அப்படின்னா ஆர்டிஓ ரிப்போர்ட் பண்ணு. அதுபோக பாட்டிலுக்கு 140 ரூபாய்க்கு 145 ரூபா ஆகுறாங்க, 155 ஆகுறாங்க, 150க்கு 5 ரூபா சேர்த்து வர ஆகுறாங்க. நீ அங்கே வேண்டாம் ரிப்போர்ட் பண்ணு, நாங்கள் தெரிஞ்சா பார்த்துக்கிறோம், உனக்கு தெரிஞ்சா பாரான்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன வழி பண்ணாலும் நீங்களே சொல்லுங்கள். இது மேல் இடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணு. ஏன்னா இப்போ ஏன் மாதிரி இப்போ இதே இந்த கடையை நிப்பாட்டிட்டாங்க, ஒயின் ஷாப்பை நிப்பாட்டிட்டாங்க, எல்லா குடும்பமும் நல்லா இருக்கேன். இப்போ நான் திருந்தவே இல்லை, நான் 4 கோட்டு சாப்பிட்றேன், டெய்லி 1000 ரூபாய் சாப்பிட்றேன், எனக்கு 1000 ரூபா மிச்சமாகும்ல. இப்போ அந்த போல போதில்லை. அதனால் ஒன்று கவர்மெண்ட் நடத்தினா ஒழுங்காக நடத்தணும், இல்லாட்டி மொத்தமாக டோட்டலாக கடையை கூட அடைக்கட்டும், சந்தோஷம், எல்லா பேர் குடும்பமும் நல்லா வரும். அதனால் கவர்மெண்ட் பார்த்து என்ன முடிவு எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இங்கே பண்ணக்கூடாது. 5 ரூபா எது கூட வாங்கினேன், கவர்மெண்ட்டில் சம்பளம் தானே வாங்குறாங்க, இவங்க எது கூட வாங்குறேன் 5 ரூபா. அது சொன்னால் அவனுக்கு தெரிஞ்சால் பாராட்டுறாங்க. நம்மளால் எதுவும் பண்ண முடியல. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதை பார்த்து எடுக்க சொல்லுங்கள், பார்த்துக்குறோம். என் பேர் கே. முருகன், திருவாரூர்.
பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டு வரும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதியை கண்டித்து ஸ்ரீபெரும்புதூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பேருந்து நிலையம் முன்பு பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டு வரும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதியை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோமகன் தேவி கலந்து கொண்டு ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதிக்கு எதிராக கண்டன உரையாற்றினார். அப்போது ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு அலுவலகத்தில் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்று வருவதாகவும் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதியின் பினாமிகளான 3 நபர்கள் தங்கள் பெயரில் பில் போட்டு பணத்தை எடுத்து விடுகின்றனர் என்றும் தெரிவித்தார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய கவுன்சிலர் கருணாநிதி சேர்மன் பதவிக்கு போட்டியிட்ட போது சிகோ தியாகராஜன் வாக்களித்ததால் 1 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார் என்றும், இந்த நிலையில் அவரது வார்டு பகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என்றும், ஜாதியின் ரீதியாக எங்களை வேற்றுமையாக ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி பார்த்து வருகிறார் என்றும் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோமகன் தேவி குற்றம் சாட்டினார். மேலும் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி மீது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட பொருளாளர் தாமு புரட்சிதாசன், ஸ்ரீபெரும்புதூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய கவுன்சிலர் சிகோ தியாகராஜன் மற்றும் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் ஒன்றியத்தில் திருப்பெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கை, நான் ஒன்றிய கவுன்சிலராக வெற்றி பெற்று 4 ஆண்டு கடந்த நிலையிலும் நான் சார்ந்த 3 பஞ்சாயத்துகளில் 7 கிராமங்கள் உள்ளன. 7 கிராமங்களில் செங்காடு, காந்திநகர், கிளாய், ஆயக்குளத்தூர், ஏன் கண்டிகை, நெமிலி, காரந்தாங்கல் என 7 கிராமங்கள் உள்ள நிலையில் இந்த கிராமத்தை சார்ந்த மக்களுக்கு அரசு வழங்கும் நலத்திட்டங்களை வழங்கவில்லை. ஒன்றிய சேர்மன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களும் மற்றும் ஒன்றிய சேர்மன் அண்ணன் திரு கருணாநிதி அவர்களும் இந்த 2வது வார்டு கவுன்சிலர் சார்ந்த ஊர்களுக்கு, கிராமங்களுக்கு எந்த ஒரு அரசு வழங்கும் திட்டங்களையும் நிறைவேற்றாமல் ஜாதி ரீதியாகவும் என்னை வன்மம் கொண்டு என்னை ஒதுக்கி வைக்கின்ற செயலில் சேர்மன் செயல்படுகின்றார். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் தீபாவளி பண்டிகைக்கு தமிழக அரசு ரூபாய் 5000 வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி வலங்கை மாநில தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாநில மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் தீபாவளி பண்டிகைக்கு தமிழக அரசு ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞரால் அறிவிக்கப்பட்ட நல வாரியத்தை மீண்டும் அமல்படுத்திட வேண்டும், 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு தீபாவளி பண்டிகைக்கு ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ராஜா, சிபிஐ மாவட்ட குழு ரெங்கராஜன், சிபிஐ ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாழப்பாடி அடுத்த அயோத்தியா பட்டணம் பகுதியில் போலி மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்ததை தொடர்ந்து மருத்துவமனைக்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். சேலம் மாவட்டம் தாதனூர் மலைநகரை சேர்ந்த ரமேஷ் என்பவர் பேலூர் நெடுஞ்சாலை ஓரம் அவரது சொந்த இடத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக ஆஞ்சநேயர் ஆயுர்வேத சித்த மருத்துவமனை நடத்தி வந்தார். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு சேலம் நலப்பணிகள் இணை இயக்குனர் நந்தினி,
மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் புகழேந்தி உள்ளிட்ட மருத்துவ அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் காரிப்பட்டி காவல்துறையினர் ரமேஷை அதிரடியாக கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து மீண்டும் அதே மருத்துவமனையில் வேறொரு நபர் மருத்துவம் பார்ப்பதாக வந்த புகாரின் பேரில் சேலம் நலப்பணிகள் இணை இயக்குனர் நந்தினி, வாழப்பாடி வட்டாட்சியர் ஜெயந்தி ஆகியோர் அறிவுறுத்தலின்படி காலையில் மருத்துவ குழுவினர் மற்றும் வருவாய்த்துறையினர் விரைந்து சென்று போலி மருத்துவர் ரமேஷின் மருத்துவமனை கட்டிடத்திற்கு சீல் வைத்தனர். வாழப்பாடி அருகே அமைந்துள்ள ராகாத்தாயி அம்மன் ஸ்ரீ பெரியாண்டிச்சி அம்மன் திருக்கோவிலில் 48ஆம் நாள் மண்டல பூஜையில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த துக்கியாம்பாளையம் தித்திப்புலி ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜாத்தி என்கிற ராகாத்தாயி அம்மன் ஸ்ரீ பெரியாண்டிச்சி அம்மன் திருக்கோவிலில் புனரமைக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. அதன் பின்னர் 48 நாட்கள் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதன்கிழமையன்று புனித நீர் நிரப்பிய கலசங்களுடன் பல்வேறு மூலிகை பொருட்களின் மூலம் அம்மனுக்கு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. அப்போது 500க்கும் மேற்பட்ட பெண்கள் அம்மனுக்கு பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி சிறப்பு வழிபாடு செய்தனர். அதன் பின்னர் மகா பூர்ணகதி நடைபெற்றது. அதன் பின்னர் அம்மனுக்கு 108 சங்குகளின் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து ஆலய நிர்வாகிகள் 48ஆம் நாள் மண்டல பூஜையை நிறைவு செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஆந்திராவில் நாளை ரூபாய் 13,430 கோடி திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழக ஆளுநர் RN ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது தமிழக அரசு. கென்யா நாட்டின் முன்னாள் பிரதமர் ரைலா ஓடிங்கா மாரடைப்பால் காலமானார். அவரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். கரூர் துயர சம்பவத்தில் பிரேத பரிசோதனையில் ஏன் இவ்வளவு அவசரம்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. வங்காளதேசத்தில் ஜவுளி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 16 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.